வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது ஒவ்வொரு தொகுதி ரீதியாக, மாவட்ட ரீதியாக, நகர ரீதியாக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே வாக்கு சேகரிக்கக்கூடிய இடங்களில் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கும், நம்மளுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அமோக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 விளம்பர வேட்பாளர்களை விரட்டியடித்து நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நடந்த அநீதி என்பது பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி மீட்டெடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை. ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும். அதற்கு கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளம்பர மாடல் இனியும் தொடர வேண்டும் என்று மக்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே நியாய விலை கடைகளில் கிடைக்கின்ற பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்து கொடுக்குமாறு மக்கள் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். காங்கேயம் சார்ந்த எண்ணற்ற தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆலைகள் இருக்கின்றது. இன்றைக்கு அரசு நேரடியாக இந்த தேங்காய் எண்ணெயை கொள்முதல் செய்யும் பொழுது அம்மக்களுடைய மேம்பாடு அதிகரிக்கும். இன்று ஒரு தனிநபர் ஆதிக்கமாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே காங்கேயம் சார்ந்துள்ள பகுதிகளை கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அம்மக்கள் ஒரு நலிவுற்ற சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேரிகோ போன்ற நிறுவனங்கள் முழுமையாக ஒவ்வொரு எண்ணெய் ஆலைகளை கைப்பற்றி அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தமாகவும் அனைத்து வகையான நியாய விலைக்கடைகளில் தேங்காய் எண்ணெயை கொண்டு வந்து சமையல் எண்ணெய்க்கு பயன்படுத்தும் போது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள எந்த ஒரு கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் கொண்டு வர முடியும். அதே சமயத்தில் இந்த பாமாயில் ஒரு மிகப்பெரிய அளவில் கெமிக்கல் ப்ராசஸ் ஒரு செறிவூட்டப்பட்ட இந்த எண்ணெயை அதிலும் நம் வெளிநாடுகளிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியான தேங்காய் எண்ணெயை கொண்டு வருவதால் விவசாய மக்களுக்கும் நம்மளுடைய காங்கேயம் சார்ந்திருக்கின்ற எண்ணற்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். இது மக்களின் எளிய மகளாக இங்கு நான் வலியுறுத்துகிறேன். நன்றி.